இயக்குனர் பேரரசு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமாகி இருக்காரு. இது திரை உலகை பொறுத்தவரை எவ்வளவு ஒரு பேரிழப்பு? உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க. தமிழ் திரையுலகை பொறுத்தவரை இயக்குனர் அப்படின்னாலே பாரதி ராஜா அப்படிங்கிற அந்த பேர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இயக்குனர் இமயம் அப்படிங்கிற ஒரு பொருத்தமான ஒருத்தர். இன்னொன்று தமிழ் திரையுலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர். யூஸ்வலாக இருந்த ஒரு கதை அமைப்பு, திரை ஓட்டத்தை மாற்றி காட்டினவர். யதார்த்த படங்களை கொடுத்தவர். இன்னொன்று, இன்னைக்கு நிறைய கிராமத்துல இருந்து நிறைய இயக்குனர்கள் சினிமா வந்து ஜெயிக்க முடியும், இன்னைக்கு சினிமாவில் வந்து ஒரு படத்தை இயக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரே வழிகாட்டி பாரதி அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு முன்னாடி இன்னார் இவங்க தான் ஒரு பணபலமோ இல்லை ஒரு பக்கபலமோ அப்படி இருக்க கொஞ்சம் ஒரு டைரக்டராக இருக்க முடியும். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் வந்து ஒரு கிராம பின்னணியில் வந்து ஒரு திரைப்படத்தை இயக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டின ஒரு பாரதி அவர்கள். நீங்கள் அந்த ஒரு முதல் படம் 16 வயதுங்களே, அதற்கு பிறகு தமிழ் திரையுள்ள நிறைய சின்ன சின்ன இயக்க கிராமத்தில் வந்து எளியவர்களாக படம் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரே வழிகாட்டி அவர் தான். ஒரு கோட்டை சுவரை உடைச்சிட்டு சாதாரண மனிதரும் படம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நானா இருக்கட்டும், சேரனா இருக்கட்டும், நிறைய நிறைய இந்த மாதிரி கிராமத்து இயக்குநர்கள் எல்லாருமே அவர் தான் வழிகாட்டி, மானசீக குரு. இன்னொரு சமூக சிந்தனை உள்ளவர். படங்கள்ல வந்து வெறும் பொதுவோக்கு இல்லாம ஒரு ஜாதியத்துக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக ஒரு பெண்ணியம் போட்டும் படம், ஒரு கருத்தம்மாவாக இருக்கட்டும், அலைகள் ஓய்வில் இருக்கட்டும், வேதம் ஓய்வாக இருக்கட்டும், ஒரு சமூக பொறுப்போட படம் பண்ண ஒருத்தர். என் இனிய தமிழ் மக்களே அந்த வார்த்தை ஒரு மேடையில் பேசும்போது அவர் அந்த என் இனிய தமிழ் மக்கள் சொல்லும்போது அதுக்கு எழுந்த கரவொலிகள், அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் தான் ஒரு வார்த்தை வைப்பாங்க. அவர் இயக்குனராக அவர் ஒன்று சொல்லும்போது அதுக்கு ஒரு கிளாப்ஸ் இருக்கும். இழப்பு இயக்குனர் சமூகத்துக்கே இழப்பு எங்களுக்கு இல்லை. ஒத்ததைக்கும் தமிழ் திரையுலக இயக்குனர் சமூகத்துக்கே பேரிழப்பு. அவர் வந்து அவர் பையன் இறந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த பாதிப்பில் இருந்தார் அவர். அந்த அதே ஒரு மூல காரணம் உடல்நல குறைவுக்கு. இன்னைக்கு அவர் நம்மளோட பிரிஞ்சிட்டாரு. பாரதி அவருடைய ஆத்ம சாந்தி அடைய இயக்குனர் சங்கம் சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் இயக்குனர் பாரதி ராஜா. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல எப்படின்னா ஸ்டுடியோக்குள்ளதான் ஷூட்டிங் நடந்துச்சு. நிறைய ஸ்டுடியோ, வாகினி ஸ்டுடியோ, விஜயா, ஜெமினி, இதே ஒரு ஸ்டுடியோக்குள்ளே தான் ஒரு சினிமா உலகம் அடங்கிருச்சு. சினிமா உலகம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஸ்டுடியோக்குள்ளே தான் அப்படிங்கிறது முதல் முறையாக வெளியே கொண்டு வந்தார். வெளிப்புற படப்பிடிப்பு. கிராமம்னா ஒரு எங்கே கிராமம் இயற்கையாக இருக்கோ அது ஒரு இயற்கையான இடங்கள்ல, யதார்த்தமான இடங்கள்ல படப்பிடிப்பு வச்சு ஜெயிச்சவர். அதுக்கப்புறம் தான் நிறைய கேமராக்கள் வந்து ஸ்டுடியோ விட்டு ஒரு பொள்ளாச்சியாக இருக்கட்டும், தேனியாக இருக்கட்டும், காரைக்குடியாக இருக்கட்டும், இப்படி பல ஊர்களுக்கு கேமரா வெளியே போச்சு. அப்படி வெளியே ஒரு ஸ்டுடியோக்குள்ளே அடைபட்டு இருந்த சினிமாவை வெளியே கொண்டு வந்தவர் பாரதிராஜா அவர்கள். அதே மாதிரி நடிப்பு சில ஒரு நடிகர்கிட்ட இந்த ஒரு முத்திரை தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு இயக்குனர் என்ன நினைக்கிறாரோ
ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகர்கிட்ட எப்படி நடிப்பை எதிர்பார்க்கிறாரோ இப்படி ஒரு நடிப்பை கொண்டு வந்த இயக்குனர் அவர். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பிரிவு நடிகர் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு எந்த வருஷத்தை கொடுத்தாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க ஸ்டைல் தான் நடிப்பாங்க அதை. ஆனா பாரதிராஜா அப்படின்னா இவர் என்ன நினைக்கிறாரோ, இவர் கேரக்டர் என்ன எப்படி பேசணும்னு நினைக்கிறாரோ, இவர் கேரக்டர் எப்படி நடக்கணும்னு நினைக்குதோ, இவர் நினைக்க படைச்ச அந்த ஒரு கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு இவர் நினைக்கிறாரோ அப்படித்தான் இங்க இருக்கும். அதுதான் இவர் படத்துக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள படத்துக்குள்ள வித்தியாசம். அதனால முழுக்க ஒரு பாரதிராஜாவின் அப்படின்னு போட்டு வரும்போது அது முழுக்க பாரதிராஜா படம் தான். அது ஒரு கதாநாயகி கூட, ஒரு பெண் ஆணவன் கதாநாயகி கூட இவர் நடிச்சு காட்டுவார். ஒரு அந்த நளினம், அது பேச்சு, வாயாடி பொண்ணுன்னா அந்த வாய மாதிரி இவர் நடிச்சு வாங்குவார். ஒரு முழுக்க ஒரு இயக்குனர் இல்லாம ஒரு நடிகனா இருந்து தானே நடிப்பாரு, நடிச்சு காட்டுவாரு, நடிச்சு காட்டுனது அப்படியே நடிக்க வைப்பாரு. அப்போ ஒரு இயக்குனர் இல்லாம ஒரு நடிகரா இருந்து ஒரு இயக்குனர் இருந்தவர் பாரதிராஜா அவர்கள். ஓகே, பாரதி ராஜா பழகுவதற்கு எப்படிப்பட்ட மனிதர் சார்? நீங்க அவரோட கான்டாக்ட் பண்ணிருக்கீங்களா டைரக்டா? அவரை நெருங்கி பழகுற வாய்ப்பு கிடைச்சது. இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். எனக்கு டீ கொடுத்துட்டு அவரும் டீ சாப்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப நெருக்கமாக பழகல நானும் இருக்கேன். ரொம்ப குழந்தைத்தனம் அவர்கிட்ட ஒரு கோபங்கள் இருக்கும். அந்த கோபம் வந்து அடுத்த 10 நிமிஷம் காணாத்திரும். அந்த நான் இது அப்படி ஒரு ஆள் யாரும் பார்த்ததில்லை. கோபப்படுவார். அந்த அப்போ ஒரு 1 hour படிச்சா அந்த கோபப்பட்ட சுவடே இருக்காது அவர்கிட்ட. அப்புறம் ரொம்ப குழந்தைத்தனமா இருப்பாரு. ரொம்ப எளிமையானவர். இன்னொன்னு உபசரிக்கிறது, அது வந்தா சரி எல்லாருக்கும் டீ கொடுத்து சாப்பிட போட்டு உபசரிக்கிறதுல ரொம்ப நல்லவர். சினிமா இப்ப பார்த்தாலும் அவர் வேற எதையும் பேச மாட்டார். சினிமா இப்ப உள்ள கரண்ட்ல உள்ள படங்களையும் பார்த்து இருப்பார். சமீப படங்களை பார்த்து அதையும் விமர்சனம் பண்ணுவாரு. நம்மளே பார்த்துருக்க மாட்டோம். அவர் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தியா பாரு, நமக்கு கூச்சமா இருக்கும். இந்த பார்க்கலையா போய் பாரியா போதா இல்லையா காட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு கரண்ட்ல அப்டேட் இருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா படிக்க இருந்தா கூட எடுத்த டிவி இருக்கும், டிவியில படம் ஓட்டிக்கிட்டு பார்த்து வைப்பாரு. இப்போ சமீபத்துல பார்க்கும்போதும் டிவி முன்னாடி தான் அவர் படுத்திருந்தாரு. கரண்ட் புது படங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாரு. அவருக்கு சினிமா உயிர் மூச்சு. அந்த அவர் நேசிச்சது, சுவாசிச்சது எல்லாமே அவரு சினிமா தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.